ப்ரோ வணக்கம். போன வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல நீங்க என்ன பண்றீங்க அதை பத்தி வந்து நம்ம பேசியிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோழி வளர்த்துறதுக்கு என்னெல்லாம் நீங்க போன வீடியோல சொல்லியிருந்தீங்க, நம்ம கிட்ட கோழி குஞ்சு எடுக்கிறவங்களுக்கு அது எப்படி வளர்த்துறங்கிற ஆலோசனைகள் எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா வந்து நம்ம இப்ப பேசிடலாமா? ஒரு கோழி குஞ்சு வாங்கினா அதுக்கு என்னெல்லாம் மெடிசன் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி தீவனம் ரேஷியோலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இதை பத்தி பேசிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின் பாயிண்டா தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து பேசியிருந்தோம். அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்களேன். எங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 45 நாள் குஞ்சு கொடுக்குறேங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து 45 நாள் கொடுத்து சொல்லிடுறேங்க. அடுத்து வந்து 1 மாதத்துக்கு அந்த 2 மாதத்துக்குள்ளங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிசன் சார்ட் ஷெட்யூல் வந்து அதிகங்க. அதனால தான் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள்லேருந்து கொடுக்குறதுங்க. ஏன்னா நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைசா போடுறாங்க, எண்டி கில்டு போடுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோல் ரேட்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3000லேருந்து 6000, 4வேலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6500 5000 வரைக்கும் இருக்குங்க. கம்பெனி பொறுத்துங்க. ஜூடிஸ்லாம் இன்னைக்கு 9000 வருதுங்க. அதனால தான் வந்து அது போய் போட முடியாதுங்க. இப்போ 9000 வாங்கி 100 குஞ்சு போடணுமா? ஏன்னா மெடிசன் மட்டுமே நீங்கள் பாட்டில் வாங்கி வச்சிங்கனாலே குறைஞ்சது 50,000 கிட்ட ஆயிருங்க. ஒரு இதுக்கு ஒரு 20,000 30,000 மினிமம் ஆகும். அது வாங்கி வச்சா போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் ஒரு 100 குஞ்சுக்காக யாரும் வாங்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு கொடுத்துருங்க. நம்மளோட மெடிசன் சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. நம்ம மெடிசன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7வது நாள் வந்து F1 கொடுத்துருவாங்க. அதே வந்து F1ஓடைய குமின் கில்டு கொடுத்துட்றாங்க. 14வது நாள் ஐபிடி, 14வது நாள் ஐபிடி கொடுக்குறேங்க. 21வது நாள் ஐபிடி கொடுக்குறோம். அதே மாதிரி 28வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபி லசோட்டா ப்ளஸ் இது குறைசா கொடுத்துருவாங்க. 35 ஃபவுல் பாக்ஸுங்க. 35 ஃபவுல் பாக்ஸ். 45ல் வந்து பார்த்தீங்கன்னா 4வே போட்டுருவோம். 45ல் 4வே போட்டு 56ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவிஎன்டி ப்ளஸ் இப்போ அந்த பறவை காய்ச்சலுக்கு வருது பார்த்தீங்களா, அது வந்து பறவை காய்ச்சலுக்கு டேரெக்டாக விடுறது இல்லைங்க. அது ஏன்னா நான் சொல்லிடுவேன், பறவை காய்ச்சல் ஊசியிலேயே எப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ஒரு காம்பினேஷன் இன்ன வரைக்கும் ஆல்ரெடி லைசன்ஸ் இல்லைங்க. அதனால வந்து விவிஎன்டி காம்பினேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லா பண்ணக்காரங்க அதான் போடுறாங்க. அந்த காரணத்தினால வந்து அதுவும் நம்ம போட்டுறதுங்க. அது பண்ண கோழிக்கு தான்ங்கிறது. நம்ம ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ண கோழிங்க. அதனால அந்த ஷெட்யூல் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அதில் வந்து 56வது நாள் போட்டுருங்க. அதே மாதிரி 60 நாள் குடல் புழுக்கு நீக்கம் பண்ணிடுவோம். 60 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா இந்த 4வே காம்பினேஷனே வந்தீங்கன்னா விவிஎன்டி வந்துடும், அந்த வெள்ளை கல்சனுக்கான எல்லாமே வந்துருங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மோஸ்ட்லி 45 நாளில் வந்து அந்த 4வே போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோங்க. அதுலேருந்து கொடுத்துட்டு கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும்னா மெடிசன் அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா மாதம் ஒரு டைம் ரசோட்டா விடலாங்க. இல்லைன்னா அந்த களத்தில் வருது, அந்த மாதிரி சின்ன கம்ப்ளைண்ட் வருங்க. ஏன்னா இத்தனையும் போட்டு கொடுத்து ஏன் கம்ப்ளைண்ட் வருதுன்னா, ஒரு 100 கோழி இருக்குன்னா 100 கோழி ஒரு அஃபெக்ட் ஆகாது இருக்கிறதுக்கு தாங்க இத்தனை மெடிசன் போடுறது. நம்ம இந்த மெடிசன் போடுறதுனால இது வந்து பிராய்லர் கோழி ஆயிருமா அப்படிங்க. ஏங்க இந்த மெடிசனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு சொட்டு மருந்து ஊற்றுறோம் பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாமே போய் இன்னைக்கு சோர்ஸ் இருக்கு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. F1 என்ன, ஐபிடினா என்ன, இப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்க. முன்னாடி வந்து அந்த லைவுங்கிற வேக்சினுங்க. நம்ம இதுக்கெல்லாம் அம்மைக்கு ஊசி போடுறோம் பார்த்தீங்களா குழந்தைங்களுக்குலாம், அது மாதிரி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே அம்மைக்குன்னா அம்மைக்கு வந்து முன்னாடி ஊசி போட்டுருவோம். ஏன்னா பின்னாடி அம்மா வந்துச்சுன்னா கட்டுப்பாடு படுத்த முடியாதனால எல்லாமேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா மெடிசன் கொடுத்து இதை வெயிட் ஏற்றவோ இல்லை அந்த பர்பஸ்க்காக எது பண்ணவோ அது முடியாதுங்க. நம்ம கோழியை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரசோட்டா கொடுத்துக்கலாம். எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் ரசோட்டா கொடுத்துக்கலாம். அந்த நோய் மட்டும்தாங்க மேஸ்ட்லேயே வரும். நம்ம 45 நாளுக்கு மேலே வாங்குற கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சளி கம்ப்ளைண்ட், இல்லை வெள்ளை கல்சல் கம்ப்ளைண்ட். இந்த 2 மட்டும்தான் மெஜாரிட்டியாக வரும். வெள்ளை கல்சலுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இடத்த க்ளீனாக வச்சுக்கணுங்க. மாதம் ஒரு ரசோட்டா கொடுத்துங்க. ஒன்று வெள்ளை கல்சலுக்கு அவ்வளோதான் டீட்டெயிலாக முடிஞ்சிச்சுங்க. நீங்கள் சளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிங்க. சளிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு இதனால வந்துட்டு கண்ணு வீங்கன்னா குறைசாங்க, அது வந்து நாங்கள் ஊசி போட்டுறோம். அது 100 கோழி கொடுத்தா வரவே வராதுண்ணா, ஏதோ 1-2ல வரலாம். இது வரைக்கும் நம்ம ஃபார்ம்ல வரதில்லை, அந்த ஊசி போடுறதுனால வரதில்லை, அப்படியே முன்னாடியே போட்டனால வரதில்லை. ஆனாலும் 1-2க்கு வரலாம். நாங்கள் சொல்லிடுது எதாக இருந்தாலும் நாங்கள் ஊசி போடுறோங்க, ஆனால் வராதெல்லாம் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்லவே முடியாது. வரும் 100க்கு 1-2 போகும் அப்படிங்கிறதாங்க. 100 கொண்டு போய் விட்டு 100மே வளர்த்த முடியுங்கிறதெல்லாம் கோழி ஃபீல்டில் முடியாதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிடிஎஸ்ங்க. நம்ம கோழிகளில் இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் தீனிங்க. நம்ம தண்ணி பற்றி சொல்லிடலாம். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா கோழிக்கு சளி கம்ப்ளைண்ட் கன்ஃபார்ம் வருங்க. ஓகேங்களா, சளி கம்ப்ளைண்ட் வரும், அப்புறமேட்டு ஈகோலை வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே தண்ணியிலேருந்து தான் வரும். தண்ணியை எந்த அளவுக்கு கோழிக்கு வந்து க்ளீனாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து குறைச்சிக்கலாங்க. நீங்கள் ஃபீடுங்கிறது வெயிட் ஏறுது இந்த மாதிரி பர்பஸ்க்காகவோ அந்த வீக்கு கோழி ஒரே போல வளர்த்தாங்க. தண்ணி தாங்க உங்களுக்கு மெயின் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தண்ணி தான். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா எங்கள் ஏரியாவில் 4000 டிடிஎஸ்ங்க. கோழிக்கெல்லாம் ஃபில்டர் தண்ணி கொடுக்குற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துட்டோம். ஒன்று ஆத்து தண்ணி இது மாதிரி ஒரு 600 ஒரு 1000 டிடிஎஸ் வரைக்கும் கோழி கொடுத்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. அது என்னன்னா அந்த 1000 டிடிஎஸ்குள்ளே இருந்தாலும் ஒரு பயோட்டிக் டேப்லெட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுங்க. இந்த நம்ம டெட்ராசிங் இது மாதிரி பவுடர் கிடையாதுங்க. ரெகுலராக வாட்டர் கிளியரினர்ஸுக்குமே தனியாக இருக்குது அதில் இருக்கிற பேட்டரியில்.
அது கொண்டு கொடுத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஒரு சளி கம்ப்ளைண்ட் வராதுங்க. மிச்சப்படி இல்லாத நீங்கள் 4 டிஎஸ் கொண்டாந்து தண்ணி கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போனால் சளி வருதுன்னா அது வருங்க. அது இல்லாத அது முடியறவங்க என்ன பண்ணால் ஃபில்டர் இருந்தால் ஃபில்டர் தண்ணி கொடுக்கலாங்க. ஃபில்டர் தண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணால் ஃபீடு அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபீல்டில் வந்து வெறும் ஃபீடு வந்து நீங்கள் கொடுக்கவே கூடாது எப்பயுமே. வெறும் ஃபீடுனா நீங்கள் கம்பெனியில் வாங்குற ஃபீடு வந்து கொடுத்தீங்கன்னா கோழி வந்து வளர்ப்பு கோழியாக போயிருங்க. ஏன் ஓன் ப்ரீடு தானே, நல்ல ப்ரீடு தானே, அப்படி ஃபீடு போகுதுன்னா அது வந்து ப்ரோட்டீன் அதிகங்க. அது வந்து இப்போ என்ன நம்ம கோழி வந்து ஒரு 6 மாசத்துல வளர வரைச்சா 4 மாசத்துலேயே கொண்டாடுங்கிறது ஒரு இதுங்க, வெல் ப்ரோட்டீனோட இது. அப்படிங்கும் போது நம்ம கோழி வந்து பார்த்தீங்கன்னா பொதுன்னு தின்னுபிட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்கும். அதனால நம்மளுக்கு வந்து கோழி வந்து இது வராதுங்க. நம்மளுன்னா ஓரளவுக்கு கம்பெனி ஃபீடு வந்து போட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீடு நாங்கள் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, வளர்த்தவே முடியாது கோழியை. ஏன்னு கேட்டுங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதத்தில் கம்பெனி ஃபீடு கொடுக்கலன்னா நாங்கள் 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் ஃபீட் ஸ்டார்டர் தான் கொடுக்குறோம். அதே நாட்டுக்கோழி ஸ்டார்டர் கொடுக்குறாங்களா, பிராய்லர் ஃபீட் ஸ்டார்டர் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்டாலிட்டி வரும், சிக் மார்டாலிட்டி. ஏன்னா ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிங்க. அதே மாதிரி மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா சளிக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் ஃபீட் ஸ்டார்டர் அது. அதனால ஃபர்ஸ்ட் 30 நாள் நாங்கள் அது கொடுக்குறோங்க. அது 30லேருந்து 60 நாள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஸ்டார்டருக்கு மாற்றிக்கும். அப்படிங்கும்போது குஞ்சு வந்து ஓரளவுக்கு கெட்டினாயிரும். அதுக்கு மேலே நம்ம நாட்டுக்கோழி ஸ்டார்டர் கொடுக்கும்போது வந்து நம்மளுக்கு கோழி வந்து எந்த கம்ப்ளைண்ட்ல வருது. அதுக்கப்புறம் 60 நாளுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா ஓன் ஃபீட் என்னால் அரைச்சி போட முடியும். ஏன்னா நம்மளுக்கு மில்லு இருக்குது, இது இருக்குது, அதனால அரைச்சி போடுறோம், அதனால பண்ணிக்கிறோம். மெடிசன் பர்பஸ்க்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்றோம். இதுக்கு மேலே வந்து நாங்கள் மெடிசன் சார்ட்டு கிளியராக சொல்லிட்டேன். இது உங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கலாம். ஒரு நாள் குஞ்சு வாங்குறவங்க கொடுத்துலாம், நம்ம ஓப்பன் டாக்கே சொல்லிட்டோம். ஓகே, ஏன்னா நம்ம இது மாதிரி இதை கொடுக்குறீங்க அது கொடுக்குறீங்களா சொல்ல, இதுதான் நம்மளோட மெடிசன் சார்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் 8 மெடிசன் வந்துருங்க. 6 to 8 மெடிசன் நம்ம வரும். உங்களுக்கு 2 மாதம் சிக்கன் நீங்கள் எங்கிட்ட இருந்து வாங்காட்டி 8 மெடிசன் போட்டு பக்காவாக கொடுத்துட்றோம். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வாங்குறீங்களே இது வாங்கி ஒன் டே சிக்கு வாங்குனீங்கனாலும் நம்மகிட்ட 1 டே சிக்கு புக்கிங்கில் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது வாங்கி நீங்கள் இந்த சார்ட் கொடுத்து இது பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வாங்குறீங்க 45 நாளுக்கு மேலே ரசோட்டா போட்டு மிச்சப்படி நீங்கள் நார்மலாக விட்டு வளர்த்தீங்கன்னா போதும். தண்ணி மட்டும் எப்பயும் பார்த்துங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் ஃபில்டர் தண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஓகே. அந்த டிடிஎஸ் செக் பண்றதுக்கு நம்ம ஏரியா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எந்த இடத்துக்கு போனா வந்துட்டு அந்த டிடிஎஸ் வேல்யூ அவங்களால செக் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி பண்றது இல்லைங்க. நம்ம நாமக்கல் வந்து பாத்தீங்கன்னா கேவிகே இருக்குங்க. கேவிகேல கொண்டு போய் தண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 400 சில்லற 500 தான் வருது. செகண்ட் கேட்டா தேர்ட் கேட்டா வருங்க. ஆராய்ச்சி மையமே இருக்கு. நம்ம கோழி அறுத்து எல்லாமே கிளீனா செக் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு. ஈரோட்ல வென்றி இருக்குங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே வென்றி பிரைவேட் இருக்குங்க. கவர்மெண்ட்னா கேவிகேவுக்கு போகலாம். நம்ம நாமக்கல்ல மெயின் ஆஃபீஸ் இருக்குன்னா நாமக்கல்ல பண்ணி கொடுக்குறாங்க. யாராவது நாமக்கல்லுக்கு போகலாம். இங்கே கேவிகே அப்படிங்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் செக்அப் லெவலில் வச்சிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் கொண்டு போய் கொடுத்து வாட்டர் ஃபர்ஸ்ட் கோழி வளர்த்தனால ஃபர்ஸ்ட் வாட்டர் செக் பண்ணிங்க. இல்லை என்னால் வாட்டர்லாம் செக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் தண்ணிக்கு போய்க்குங்க. ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் கொண்டு போய் விட்டு எல்லாங்க சளி வந்துச்சுங்க செத்து போயிடுச்சுங்க. மோஸ்ட்லி என்னன்னா 45 நாளுக்கு முன்னாடி வெள்ளை கழுத்துல சளி தாங்க வரும். மிச்சம் எல்லாமே சின்னதில் வருது. அதுதான் அந்த ஐபிடிங்கிறத பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த 15 நாளுக்கு மேலே வருங்க. அதுக்கு மேலே அது மோஸ்ட்லி வராது. மிச்சம் எந்த டிசீஸ் அதுக்கு மேலே அஃபெக்ட் ஆகாது. இந்த ஃபவுல் பாஸ்ங்கிறது ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தால் தான் அஃபெக்ட் பண்ணும். மிச்சம் இந்த 2 டிசீஸ் மட்டும் தாங்க வந்துச்சுன்னா கோழி வந்து காப்பாற்றவே முடியாதுங்கிறது இல்லை. நீங்கள் தண்ணியில் மருந்து வச்சிங்களா கேட்காது. உப்பு தண்ணியில் மருந்து வச்சிங்கனாலும் கேட்காது. அதே மாதிரி மெடிசன் வைக்கும் போதுங்க வாட்டர் வைக்கிறோட ஃபீல்டில் போடுறதோ இல்லை அது மாதிரி போடுறது வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் பக்காவாக கொடுங்க. மெடிசன் டீட்டெயில் சொல்கிறனால சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு தண்ணியில் மருந்து வைக்கிறீங்கன்னா அதோட கண்டெய்னர் வந்து 4 மணி நேரத்துலேருந்து ஒவ்வொரு மெடிசனுக்கும் அவ்வளோ டைம் இருக்கு. அதுக்குள்ளே வந்து கோழி வந்து தண்ணி இன்டேக் பண்ணிடணும். நீங்கள் ஒரு நாளைக்கு கரெக்டாக நீங்கள் அது வந்து பண்ண முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 3 நாளைக்கு ஒரு ஷெடியூல் வருங்க. 3 to 5 நாள் ஷெடியூல் வரும். 3 to 5 நாள் ஷெடியூல் வரும்போது நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு இருக்கோ 4 மணி நேரத்துக்கு இருக்கோ என்ட்ரோஃபினோ இதெல்லாம் சளிக்கு வந்தால் கலைக்க முடியாது. அதே அந்த டெட்ராசிக்ளின் பவுடர் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் போட்டு பண்ணிக்கங்க. வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இருக்கிற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தண்ணியில் தான் வச்சுருப்போம். தண்ணியில் வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் டோட்டலாக சொல்லலை. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர் வந்து அந்த வெளியே தண்ணியில் மிக்ஸ் ஆகணும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்குங்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்கள் ஃபீல்டில் இப்போ மருந்தெல்லாம் போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குங்க. ஓகேங்க. நன்றிங்க. மெடிசன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோம். ஓகே, நன்றிங்க.